சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தை நெருங்கும் மற்றொரு ஈரானிய கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என புதிய பரபரப்பு. அமெரிக்கா தாக்குதலை உறுதிப்படுத்தியும் இலங்கை மௌனம் காப்பது ஏன்? நாடாளுமன்றத்தில் சஜித் கேள்வி. தாக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பல் இந்தியாவின் மோசமான செயல் என்கிறார் சாமர. ஈரான் போர்க்கப்பலில் இறந்த மாலுமிகளின் உடலங்கள் திருப்பி அனுப்புமாறு இலங்கையிடம் கோரிக்கை. நாணய நிதிய உதவிகளை பெறுவதில் சிக்கல், நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் எச்சரிக்கை. சுரேஷ் சாலேயின் கைதுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பலரின் பெயர்கள். இனி விரிவான செய்திகள். ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட நிலையில் இந்திய பெருங்கடலில் இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று இலங்கையை நோக்கிய பயணத்தில் உள்ளமை இந்த கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்ற புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் இலங்கைக்கு அருகே தாக்கப்பட்ட நிலையில் இந்திய பெருங்கடலில் இலங்கையின் கடல் எல்லைக்கு வெளியே இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பல் இருக்கும் இந்த விடயத்தை ஸ்ரீலங்காவின் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த ஈரானிய கப்பல் இலங்கையின் கடல் எல்லைக்கு வெளியே சிறப்பு பொருளாதார வலயத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட போதிலும் மேலதிக கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை. ஏற்கனவே அனைத்துலக கடற்பரப்பில் வைத்துதான் அமெரிக்கா நீர்மூழ்கி ஈரானிய போர்க்கப்பலான டெனாவை மூழ்கடித்ததால் ஈரானின் இரண்டாவது கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்ற பரபரப்பு வந்துள்ளது. ஈரானிய கடற்படையை முற்றாக அளிக்கப் போவதாக அமெரிக்க அரசு தலைவர் சூளுரைத்துள்ள நிலையில் ஏற்கனவே ஈரானின் 20க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் ஒரு நீர்மூழ்கியையும் அமெரிக்கா தாக்கியளித்ததாக உரிமை கோருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெளிவான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இவ்வாறு கப்பல் அளிக்கப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிந்திருந்தும் சபைக்கு அறிவிக்காதது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரசியலமைப்பு ரீதியான பொறுப்புகளை நிறைவேற்ற தடையாக அமைந்து காணப்படுகின்றன என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். காலி துறைமுகத்தை அண்மித்த கடற்பரப்பருகில் இந்திய பெருங்கடலில் கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 44 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பலை வெளிநாட்டு அரசின் தலையீட்டின் மூலம் வெளிநாட்டு அரசால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இங்கு மூழ்கிய கப்பலில் இருந்தவர்களின் உயிரை பாதுகாப்பதற்காக இலங்கை இராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் முயற்சிகளுக்கும் நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அரசாங்கம் உத்தியோகபூர்வ கருத்தை முன்வைத்து விசேட அறிக்கையை வெளியிட வேண்டும். இந்த தாக்குதலை டார்பிடோ எனப்படும் நீரில் செல்லும் ஏவுகணை வைத்து நீர்மூழ்கி கப்பல் நேற்று தாக்கி அளிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையினால் இது தொடர்பாக அரசாங்கம் விளக்கம் தெரிவிக்க வேண்டும். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் நமது கடல் எல்லைக்குள்ளோ அல்லது பொருளாதார மண்டலத்திற்குள்ளோ சம்பந்தப்பட்டதா என்பது குறித்தும் அரசாங்கம் எடுத்த ராஜதந்திர பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இதுவரை உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை. இதுகுறித்து அரசாங்கம் தெளிவான அறிவிப்பொன்றை வெளியிட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்களின்படி ஒரு நாட்டின் கடல் எல்லைக்குள் நடவடிக்கை மேற்கொள்ளும் முறை குறிப்பிடப்பட்டுள்ளன. நாட்டின் இறையாண்மை, ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் மட்டுமல்ல, பாராளுமன்றத்தின் கடமையும் கூட. நாட்டின் இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாடு தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய பாரியதொரு நிலைமை உருவாகியுள்ளது. இவ்வாறானதொரு கப்பல் அளிக்கப்பட்டமை குறித்து அரசாங்கம் அறிந்திருந்தும் சபைக்கு அறிவிக்காதது பாராளுமன்ற உறுப்பினர்களின் அரசியலமைப்பு ரீதியான பொறுப்புகளை நிறைவேற்ற தடையாக அமைந்து காணப்படுகின்றன. ஈரானிய கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ச இலங்கை கடல் எல்லைக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் கப்பல் தாக்குதல் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பல முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் தாக்குதலுக்குள்ளானதாக தகவல்கள் வருகின்றன. காயமடைந்தவர்கள் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் கடல் எல்லைக்குள் இவ்வாறான தாக்குதல் எப்படி நடந்தது? இது புலனாய்வு பிரிவின் பலவீனத்தையே காட்டுகிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தற்போதைய அரசாங்கம் ரகசியமான முறையில் சில சர்வதேச ஒப்பந்தங்களை செய்துள்ளதா? இந்த கப்பல் தாக்குதல் அத்தகைய ஒப்பந்தங்களின் விளைவா என்பதை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியங்களில் நிலவும் பதற்றத்தால் இலங்கையின் சுற்றுலாத்துறை, தேயிலை ஏற்றுமதி மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் வருமானம் ஆகியவற்றுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முகங்கொடுக்க அரசாங்கத்திடம் முறையான திட்டம் உள்ளதா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை மறைத்தவர்களை பாதுகாப்பதற்காகவே தற்போது புலனாய்வு பிரிவினர் வேட்டையாடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிக்க பாடுபட்டவர்களை சிறையில் அடைப்பதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இந்தியா மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பல்தேசிய ராணுவ பயிற்சியில் பங்கேற்க முறைப்படி அழைக்கப்பட்ட ஈரானியர்கள் பயிற்சி முடிந்ததும் முறையாக திருப்பி அனுப்பப்படாமல் கைவிடப்பட்டுள்ளனர். பாதுகாப்பின்றி ஈரானியர்களை கைவிட்ட இந்தியாவின் மோசமான செயல். இந்த விவகாரத்தில் இலங்கையை இழுக்க முற்படுவது ஒரு அழுக்கான செயல். சர்வதேச பயிற்சிக்கு முறைப்படி அழைக்கப்பட்டவர்களை நிகழ்வு முடிந்ததும் தூக்கி எறிந்தது போன்ற செயல் மனிதாபிமானமற்றது. ஈரானிய கடற்படை கப்பலில் இறந்த தனது மாலுமிகளின் உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு இலங்கையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் இருந்து மீட்கப்பட்ட கிட்டத்தட்ட 90 உடல்கள் காலியில் உள்ள கராப்பட்டிய தேசிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக துணை சுகாதார அமைச்சர் ஹன்சகா விஜயமுனி தெரிவித்துள்ளார். எச்சங்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஈரானிய அரசாங்கம் இலங்கை அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அந்த ஏற்பாடுகள் முடியும் வரை உடல்கள் மருத்துவமனையின் குளிர்சாதன கிடங்கு வசதிகளில் வைக்கப்படும். நேற்று இரவு வரை கராப்பட்டிய மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 90 உடல்கள் கிடைத்துள்ளதாக விஜயமுனி தெரிவித்தார். தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இலங்கை நிலையான நடைமுறைகளை பின்பற்றுகிறது. பிரேத பரிசோதனைகளை நடத்துதல் மற்றும் உடல்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து அந்தந்த நாடுகளோடு கலந்தாலோசித்தல் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். மத்திய கிழக்கின் தற்போதைய போர் நிலவரங்கள் உலக பொருளாதாரத்தை மீண்டும் கடுமையாக அடிப்பதால் நாணய நிதியம் உதவிகளை எதிர்பார்க்கும் நாடுகள் இந்த நிலைமையை கவனிக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இன்று எச்சரித்துள்ளார். அண்மையில் இலங்கைக்கு சென்று அதற்கு நம்பிக்கையை கொடுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இன்று தாய்லாந்து தலைநகர் பாங்கோங்கில் வைத்து தெரிவித்த கருத்து இலங்கைக்கும் பொருத்தக்கூடியது. 2050ஆம் ஆண்டில் ஆசியா என்ற தலைப்பில் இடம்பெற்ற மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் தற்போதைய மத்திய கிழக்கு போர் உலக பொருளாதாரத்தை மீண்டும் கடுமையாக அடிப்பதால் உலக பொருளாதார தளத்தில் அடுத்து நடக்கப் போவதை கணிக்க முடியாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நிச்சயமற்ற தன்மை இப்போது எல்லோருக்கும் புதிய இயல்பாக மாறுவதால் நாணய நிதி உதவிகளை எதிர்பார்க்கும் உறுப்பு நாடுகளுக்கும் இது பொருந்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் சுரேஷ் தலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பலரின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நிட்வா புயலை எதிர்கொள்வதற்கான முழுமையான தயார்படுத்தல்கள் இல்லாமை குறித்து பூரண ஆய்வொன்றை மேற்கொண்டு அறிக்கையிடுவதற்கான நாடாளுமன்ற விசேட குழுவில் சேவையாற்றுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
டிட்வா புயலை எதிர்கொள்வதற்கான முழுமையான தயார்படுத்தல்கள் இல்லாமை குறித்து பூரண ஆய்வொன்றை மேற்கொண்டு அறிக்கையிடுவதற்கான நாடாளுமன்ற விசேட குழுவில் சேவையாற்றுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக இதற்காக குழு அமைக்கப்பட்ட போதிலும் தற்போது மேலும் சிலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி குறித்த குழுவில் பிரசன்ன குணசேன, என்டன் ஜெயக்கொடி, அருண ஜெயசேகர, அனுராத ஜெயரத்ன, ஹெக்டர் அபுகாமி, ரோஹிணிகுமாரி விஜயரத்ன, MKM அஸ்லம், அனுஷ்கா திலகரத்ன, கந்தசாமி பிரபு, ருவன் மாபலகம மற்றும் பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தை சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். குறித்த விசேட குழுவின் தலைவராக நலிந்த ஜெயதிச செயற்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே நிலைமையை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு தொகுதியின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கலனிதிச ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் நீராவி விசையாழி செயலிழந்து அது கட்டமைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு தொகுதியில் 55 மெகாவாட் மின்சார கொள்ளளவு இழக்கப்பட்டதால் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மின்தடை ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சில நிமிடங்களிலேயே நிலைமையை மீண்டும் வழமைக்கு கொண்டுவர முடிந்ததாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் தாவேக அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தென் மாவட்டத்தில் தொடங்கவிருக்கிறது. இதற்கான இடங்கள் தேர்வு செய்யும் பணியில் கட்சித் தலைவர் விஜய் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். திருச்சியிலிருந்து தனது முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கிய விஜய் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், கரூர், ஈரோடு, சேலம், வேலூர், தஞ்சாவூர் போன்ற இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தாவேக அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தென் மாவட்டத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கான இடங்கள் தேர்வு செய்யும் பணியில் கட்சித் தலைவர் விஜய் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இடம் தேர்வு செய்யும் பணிகளில் நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கட்சிகளின் வளர்ச்சிக்கும் தேர்தல் வெற்றிக்கும் தென் மாவட்டங்களின் ஆதரவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே அரசியல் கட்சிகள் தென் மாவட்ட பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் தென் மாவட்ட மக்களின் ஆதரவை அதிகரிக்க கட்சித் தலைவர் விஜய் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி போன்ற தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தை நெருங்கும் மற்றொரு ஈரானிய கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என புதிய பரபரப்பு. அமெரிக்கா தாக்குதலை உறுதிப்படுத்தியும் இலங்கை மௌனம் காப்பது ஏன்? நாடாளுமன்றத்தில் சஜித் கேள்வி. தாக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பல் இந்தியாவின் மோசமான செயல் என்கிறார் சாமர. ஈரான் போர்க்கப்பலில் இறந்த மாலுமிகளின் உடலங்கள் திருப்பி அனுப்புமாறு இலங்கையிடம் கோரிக்கை. நாணய நிதிய உதவிகளை பெறுவதில் சிக்கல், நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் எச்சரிக்கை. சுரேஷ் சாலேயின் கைதுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பலரின் பெயர்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.